தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டத்துல ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே அதிர வைக்கிற ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. அரசியல் களமே இப்போ பயங்கரமா தெரிக்க போகுது. என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வேலை வாங்கி தர்றதா ஏமாத்தி ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணை தாவேகா நிர்வாகிகள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிற செய்தி இப்போ பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தாவேகா தூத்துக்குடி இளைஞரணி அமைப்பாளரான பாலமுருகன், ஜெயபால் இவங்க 2 பேரும் இப்போ போலீஸ் வலயத்துக்குள்ள வந்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு இப்போ தமிழக பாஜக தரப்புல இருந்து அக்னி பறக்கிற கண்டன குரல்கள் எழும்பியிருக்கு. பாஜக மாநில தலைவரான நயினா நாகேந்திரன் பக்கம் பக்கமா வசனம் பேசுறத விட்டுட்டு முதல்வர் விஜய் முதல்ல தன் சொந்த கட்சியினர்கிட்ட இருந்து மக்களை காப்பாத்தணும்னு காரசாரமா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அண்ணாமலையும் பெண்கள் பாதுகாப்பு பத்தி எலெக்ஷன்ல பேசின விஜய் இப்போ தன்னோட கட்சியினரே இப்படி பண்றதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? தாவேகா இப்போ திமுக பாதையிலே போகுதான்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஸ்ரீவைகுண்டம் போலீஸ் எல்லையில இப்போ இந்த கேஸ் பயங்கர தீவிரமா விசாரிக்கப்படுது. ஸ்ரீவைகுண்டம் கோயில் இருக்கிற ஏரியா, இந்த ஏரியால நடந்திருக்க இந்த அதிர்ச்சி சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.